ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இது உங்கள் ஐபிசி தமிழின் ஆரோக்கியம் அழகு வெல்னஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோவை ஒரு பியூட்டிஃபுல் அழகான குட்டி சிம்பிள் ஃபேஷியலோட நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, ஆனால் அது உண்மைதான். ஓகேவா? இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் இருந்தபடி நம்ம செய்யலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கிளென்சருக்கு வந்து நீங்கள் தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியோட அந்த ஜூஸ் இருக்குல்ல, அந்த பல்பி, அதை எடுத்து நீங்கள் நல்லா கிளென்சிங் கொடுக்கணும், நல்லா மசாஜ் கொடுக்கணும். நம்ம எவ்வளோத்துக்கு மசாஜ் லைட்டாக ஸ்ட்ராங்காக கொடுக்கூடாது, லைட்டாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓட்ஸு. இப்போலாம் வந்து டயட்டில் நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ டயட்டில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ஸ்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்போம். ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து அதில் வந்து ஒரு பால் கொஞ்சோண்டு பால் கலந்து நல்லா வந்து ஸ்க்ரப் க்ரீம் மாதிரி ஆகிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணும். அடுத்து ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மசாஜுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா இப்போ சீசன் தானே. ஆமாம், பப்பாயா அந்த நல்லா அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த பழத்தை எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அடிச்சிக்கலாம். நல்லா அடிச்சுட்டு அந்த பேஸ்ட் மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. இது எப்படின்னா நேச்சுரலாக இருக்கும், நம்மளுக்கு கெமிக்கல் அதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா இதை மசாஜ் கொடுத்துட்டு கடைசியாக இதையெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் போடணும். கடல் பாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வந்து விற்கும், நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஓகேவா? கடல் பாசி க்ரீன் கலர் க்ரீன் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரோஸ் வாட்டர் இல்லை வந்து தயிர், இது ரெண்டுத்துலேயும் சேர்ந்து கூட நீங்கள் செய்யலாம். இல்லை லெமன், இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில், ஆனால் தனியாக போடாதீங்க, இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கலந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பேக் போட்டிங்க அப்படின்னா அப்பா இதை முடிச்சுட்டு நீங்கள் மட்டும் பாருங்களேன் உங்கள் ஃபேஸ். மை காட், அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இல்லை நல்லா தான் இருக்கும். ஓகே, இந்த அழகான இன்ஃபர்மேஷனோட நம்ம இன்னைக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஹெல்த் செக்மெண்ட். அண்ட் சாமுண்டி சங்கரி டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட வந்திருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் சொன்னாக்கா கருவுறும் தன்மையை பாதுகாப்பது. அதாவது ஒரு பெண்ணோ ஆணோ அவங்களுடைய யங் ஏஜில் இளம் வயதில் அவங்களுக்கு கருமுட்டை உண்டாகக்கூடிய தன்மையும் நல்லாயிருக்கும், உயிரணுக்கள் உண்டாகக்கூடிய தன்மையும் நல்லாயிருக்கும். அப்போ அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாக்கா அதை பின்னாடி பிற்காலத்தில் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் சொல்கிறது. இப்போ வந்து மெயினாக ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வளர்ந்து வரும் நாகரிக உலகத்தை பார்த்தாக்கா நிறைய கேன்சர்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போது யூட்ரைன் கேன்சர்ஸு, அது இல்லாமல் பிரெஸ்ட் கேன்சர்ஸ். லாஸ்ட் வீக்கில் பார்க்குறப்ப ஒரு 26 year old லேடிக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் வந்து வென் தே வாண்ட் டு ஹாவ் அ பேபி அட் அ லேட்டர் ஏஜ், அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் லைக் ஐவிஎஃப்க்கு வந்து நம்ம எப்படி அந்த பெண்ணுக்கு எக்கு உண்டாகிறதுக்கு, முட்டை உண்டாகிறதுக்கு என்னென்ன இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் அந்த ஃபாலிக்கிள்ஸ் வந்து கரெக்டான சைஸ் வரும்போது ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுத்து அதே மாதிரி ஐவிஎஃப்ல பண்ணுற மாதிரியே அந்த எக்ஸை வெளியில் எடுத்துட்டு அதை வந்து கிரையோ ப்ரிசர்வேஷன், விட்ரிஃபிகேஷன் என்ற மெத்தடில் கிரையோ ப்ரிசர்வ் பண்ணுவோம். அது பண்ணுற சமயத்தில் அது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கலாம் அது. ஸோ அவங்க வந்து இந்த கேன்சருக்கு வேண்டிய தெரப்பியெல்லாம் முடிச்சப்புறம், கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபெர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன்ன்றது மிக மிக முக்கியமான ஒன்று. திருமணமான தம்பதியராக இருந்தாக்கா அவங்க வந்து அதே மாதிரி எக் உண்டாக்கி அவங்க ஹஸ்பண்ட் ஸ்பெர்ம்ஸ் கூட அதை வந்து எம்ப்ரியோவை கிரியேட் பண்ணி அந்த எம்ப்ரியோவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பூன் டு த கேன்சர் பேஷண்ட்ஸ். அண்ட் இப்போ வந்து விமன் எல்லாம் வந்து மோஸ்ட்லி கெரியர் மைண்டடாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தே வாண்ட் டு கெட் மேரிட் லேட், தே வாண்ட் டு ஹேவ் த ஃபர்ஸ்ட் பேபி வெரி லேட், அண்ட் ஈவன் அன்பிளான் ப்ரெக்னன்சி இருந்தாலும் அது வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறமா கெரியர் முடிச்சுட்டு நாங்கள் குழந்தை பெற்றுக்கிறோன்ற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களும் இந்த மாதிரி அவங்க எக்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க கெரியரில் வந்து டாப் லெவலுக்கு வந்த பிறகு அவங்க when they are prepared to have a baby,
தென் தே கேன் ஹாவ் a பேபி. அந்த மாதிரி அதுக்கும் இது வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக் டொனேஷன் வந்து எக் ப்ரிசர்வேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவங்க வந்து எக்கை வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு அவங்களோட கெரியர் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு அவங்க அதை யூஸ் பண்ணி அது வழியாக குழந்தைய பெற்றெடுத்தாங்க. ஸோ இது வந்து மிக மிக யூஸ்ஃபுல்லான ஒரு முக்கியமான ஒரு செய்முறை இது. இன்னொன்று என்னன்னாக்கா சிலருக்கு வந்து எக்கை ஓவரிஸை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் அவங்களோட ஓவரியன் டிஷ்யூவை எடுத்து கிரையோப்ரிசர்வேஷன் பண்ணலாம். அந்த ஓவரி மேலே இருக்கிற அந்த கார்டெக்ஸ் அந்த அதில் தான் வந்து இந்த எக்கெல்லாம் இருக்குது. அந்த கார்டெக்ஸ் எடுத்து கிரையோப்ரிசர்வ் பண்ணி வச்சாக்கா அட் லேட்டர் டேட் கூட அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இந்த கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுற சமயத்தில் அவங்களுக்கு அந்த ஹார்மோன் அந்த முக்கியமாக ஒரு வெல்பீயிங்க்கு வேண்டிய ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோனெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் போகலாம் ஓவரி எடுக்கும்போது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஓவேரியன் டிஷ்யூவை வந்து பின்னாடி வந்து இம்ப்ளான்ட் பண்ணுற சமயத்தில் அவங்களுக்கு அந்த தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதை வந்து இந்த டெக்னிக்ஸாலெல்லாம் முக்கியமாக நம்ம பெண்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். இதே மாதிரி ஆண்களுக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு 28 year old மேலுக்கு வந்து செமினோமா டெஸ்டஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருந்தார். அவருக்கு வந்து அந்த டெஸ்டிஸில் வந்து கேன்சர் வந்தாச்சு. ஸோ அவர் வந்து கீமோதெரப்பி ரேடியோதெரப்பிக்காக தன்னை தயார்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த ஸ்பெர்மை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கீமோதெரப்பி போனார். அதே மாதிரி ஒரு 18 year old பாய் அவருக்கும் அந்த ஒரு கேன்சர் வந்தாச்சு. அவருக்கும் ட்ரீட்மெண்ட் போகிற சமயத்தில் இந்த ஸ்பெர்ம்ஸை வந்து அவங்க கிரையோப்ரிசர்வேஷன் பண்ணிட்டு போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்து பின்னாடி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஃபெர்டிலிட்டி ப்ரிசர்வேஷனுக்கு வந்து இந்த கிரையோப்ரிசர்வேஷன் ஆஃப் த எக்ஸு ஸ்பெர்ம்ஸு எம்ப்ரியோஸ் எல்லாம் ஒரு முக்கியமான செய்முறைகளாக இருக்குது. வெல்கம் பேக் டு ஷோ. இது ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இந்த செக்மெண்ட் பியூட்டி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு வழக்கம் போல வசுந்தரா மேம் இன்னைக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷன்ஸோட வந்திருக்காங்க. நானும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்குமே கலர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு தான் ஆசை. எல்லாருக்குமே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனாலும் அது சேஃபாக எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நிறைய பேர் ப்ளீச் எல்லாம் செஞ்சுக்கணுன்னு தான் ஆசை, இருந்தாலும் ஒரு பயமும் கூடவே இருக்கும். சேஃபாக ஆக்சிஜன் ப்ளீச் செஞ்சு ஒருத்தரை எப்படி பிரைட்டனாக பார்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க வைதேகி வெயிலில் ரொம்ப போகிறதுனால அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வீட்டில் இருக்கும்போதே ஸ்கின் டேன் ஆகிடும். ரொம்ப டீஹைட்ரேட் ஆனால் இல்லை ரொம்ப நேரம் ஏசியிலே இருந்தால் கூட ஸ்கின் டேன் ஆகலாம். ஸோ டேன் ஆன ஸ்கின்னை எப்படி நம்ம திரும்ப சரி செய்கிறது, பழைய மாதிரி எப்படி அந்த ஸ்கின்னை ரிவைவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப நல்லது ஆக்சி ப்ளீச். ஸோ ஆக்சிஜன் கலந்த ப்ளீச். ஏன்னா ப்ளீச்னாலே எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் அந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால அவங்களுடைய ஸ்கின்னில் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. இதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஃபேஸை நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா வெயிலில் போயிட்டு வந்ததுனால நிறைய கிரைம் டஸ்ட் எல்லாம் இருக்கும். அதனால் ஃபேஸ் நல்லா கிளென்சிங் மில்கால் க்ளீன் பண்ணிக்கிறோம். இதை யூஸ் பண்ணால் தான் நல்லதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா கிளென்சிங் மில்க் போட்டு டெய்லி வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்கின்ல ஏற்பட்டிருக்கிற அன்னன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற டேனை அன்னன்னைக்கு எடுக்கிற மாதிரி ஆகும். நல்லா தொடச்சிட்டது அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம். இப்போ இவங்களுடைய ஸ்கின்ல நிறைய ஹேர்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த ஹேர் க்ரோத் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனாலே அவங்க கொஞ்சம் டார்க்கராக தெரிவாங்க. ஸோ இந்த ஹேர் க்ரோத் இருக்கிறதுனால அதை மறைக்கும்பொழுது தான் அவங்க கொஞ்சம் ஃபேரராக தெரிவாங்க. அதை எப்படி மறைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ப்ளீச் தான் அதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வழி. ஸோ நம்ம முதல்ல ஸ்டெப் வந்து கிளென்ஸ் பண்ணோம். அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது ப்ரீ ப்ளீச் க்ரீம் அப்படின்ற ஒரு ஸ்டெப்.
ஸோ இந்த க்ரீமை ப்ரீ ப்ளீச் க்ரீமை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறோம். இதால் கொஞ்சம் மசாஜ். ஏன்னா ப்ளீச் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கானது அப்படின்றதுனால நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். அதனால் ஸ்கின்னை வந்து முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி அதை சாஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை செய்யலாம். ஸோ ப்ரீ ப்ளீச் க்ரீமை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இது ஒரு பேரியர் க்ரீம் மாதிரி, அதனால் ஹேரை வந்து நம்ம ப்ளீச் பண்ண போகிறோம். அவங்க ஃபேஸில் இருக்கிற ஹேரை தான் நம்ம ப்ளீச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹேர் ப்ளீச் ஆகும்போது ஸ்கின் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ரீ ப்ளீச் க்ரீமால் கொஞ்சம் மசாஜ். அடுத்ததாக யூஸ் பண்ண போகிறது ப்ளீச். ஸோ ப்ளீச் இந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ்க்கு வேணும். ஜஸ்ட் ஒரு ஸ்கூப் இருக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். ஒரு 1.5 ஸ்கூப் ப்ளீச் நான் எடுத்திருக்கேன். இதில் கலக்க போகிறது நான் ஆக்டிவேட்டர். ஸோ இந்த ஆக்டிவேட்டர் அப்படின்றதுல தான் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் உள்ள இந்த ஆக்டிவேட்டரை ஒரு அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த க்ரீமையும் ஆக்டிவேட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டியது, முடியில் படாமல். நம்ம ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸ் ஓகே, பட் நம்மளுடைய ஐப்ரோஸ் அதெல்லாம் நம்ம ரொம்ப படாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வெயிலில் போயிட்டு வந்தவங்களுடைய ஸ்கின்னை சரி பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிஜன் கலந்த ப்ளீச் ரொம்ப நல்லது. ஹேர் கலரை மாற்றிடும், அதாவது நம்ம ஃபேஸில் உள்ள டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல வழி. ஃபோர்ஹெட்டில் தான் சீக்கிரமாக டேன் ஆகக்கூடிய இடம், அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். காதுலேயும் நம்ம போடலாம், ஏன்னா ஃபேஸ் உடைய எக்ஸ்டென்ஷன் தான் நம்மளுடைய காதுகள். சில பேர் அதை தெரியாமல் விட்டுடும்போது காது மட்டும் டார்க்காக தெரியும், மற்ற ஃபேஸ் எல்லாம் நல்லா கலராக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். போட்டாச்சு. கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது லைட்டாக சர்க்கிள் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே கொஞ்சம் சர்க்கிள் பண்ணுவோம். ஹேருடைய மேல் பகுதி, அடிப்பகுதி, சைட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ப்ளீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுப்போம். எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு 2-3 ஷேட் ஃபேரராக இருப்பாங்க. பார்க்கலாம். ப்ளீச் போட்டு டைம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் வைப் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஷேட்ஸ் அவங்களுடைய ஸ்கின் நல்லா பிரைட்டன் அப் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 ஷேட் அவங்களுடைய ஸ்கின் பிரைட்டன் ஆகிருக்கிறத பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக வைப் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் வைதேகியோட ஸ்கின் நம்ம பார்த்துருந்தோம். ரொம்ப டேண்டாக இருந்தது, டீஹைட்ரேட்டடாக டேண்டாக இருந்தது. ஆக்சிஜன் கலந்த ப்ளீச் அவங்களுக்கு போட்டதுக்கப்புறம் இப்போ 2-3 ஷேட் பிரைட்டராகவும் ரொம்ப க்ளோயிங்காகவும் தெரியுறாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஆக்சிஜன் ப்ளீச் செஞ்சதுக்கப்புறம் வைதேகியோட ஃபேஸ் ரொம்ப க்ளோயிங்காக ரொம்ப அழகாக தெரியுது. இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபேஷியலில் ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. என்ன வியூவர்ஸ், வசுந்தரா மேம் எப்பவும் போலவே டிஃப்ரெண்ட்டாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட வந்திருந்தாங்க இல்லையா? இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட நம்ம எபிசோட் முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் இதே மாதிரி பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டிப்ஸோட நான் வந்து கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அட்டில் தென் பை ஃப்ரம் நேஹா காயத்ரி. இது உங்கள் ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ.